நம்முடைய தாய் தந்தையாருக்கு கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோற்றங்களுக்கும் பாத்திராக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வேளையிலும் கிறிஸ்து பிறந்த இரவாகிய இந்த வேளையிலே உடைய வார்த்தையாகிய எங்கள் ஆண்டவரை நாங்கள் வரவேற்கவும், அவரை நாங்கள் வழிபடவும், அவரை போலவே வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கவும், அவருடைய மகிமையிலே நாங்கள் பங்கேற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் உடைய ஆவியான வழியாக எங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார்கள். எல்லா துதிகள மகிமையாவற்றும் குரலுக்கே சேர்க்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 20 வரை அடங்கிய திருவசனங்கள். வான தூதர் மேய்ப்பர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்பதிலே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறந்த இரவாகிய இந்த வேளையிலே வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பண்டிகை காலத்திலே, பண்டிகை நாளிலே நாம் இருக்கின்றோம். இது மனமகிழ்ச்சியான ஒரு நாள். உலகமெங்கிலும் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் இந்த நேரத்திலே கிறிஸ்து பிறந்த பண்டிகையை எல்லாரும் வழிபாட்டிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட்டம் அப்படின்னா கேள்வி கேட்கலான்னு நினைச்சேன். கேள்வி கேட்டா திரும்பி அந்த பதில் சொல்லி முடிச்சு திரும்பி அமைதிப்படுத்துறது கஷ்டமா இருக்கிறது. கேள்வியே கிடையாது. கொண்டாட்டம் என்ற உடனே நமக்கு என்ன மனதில் வரும் என்றால், ஆடல், பாடல், நடனமாடுதல், கலை நிகழ்ச்சிகள், இவைகள் தான் நமக்கு மனதிலே வரும். கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் மனிதனாக வந்து பிறந்தார் என்பதைத்தான் கொண்டாடுகிறோம். கடவுள் இயேசுவில் தான் வந்து பிறந்தார், மற்றவங்க யாருமே வந்து பிறக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். உலகம் தோன்றுகின்ற போது கடவுள் மனிதரை படைத்தார். படைத்தார் என்பது வேறு, பிறந்தார் என்பது வேறு. God created Adam and Eve, but Jesus was born through Mary. சரியா? Creation, born, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருது. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கின்ற போது மண்ணினாலே 2 உருவங்களை, பொம்மையை உருவாக்கி தம்முடைய சாயலிலே உருவாக்கி அது நாசியிலே
சுவாசத்தை ஊதினார், அவர்கள் மனிதர்களானார்கள். இப்போ கடவுள் மண்ணினாலேயே மனிதனை உருவாக்கி அவர்களுக்குள்ளே சுவாசத்தை ஊதி அவர்களை மனிதர்களாக படைத்தார். God created human beings. ஆனால் இயேசுவிலே கடவுள் வந்து பிறந்தார். இயேசு கடவுளாக இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார். மனிதராக வந்து பிறந்தார், கடவுளாக அவர் இருந்தார். ஆகையால் படைத்தல் என்பது வேறு, பிறத்தல் என்பது வேறு. கடவுள் மனிதரை படைத்து அவர்களுக்கு தம்முடைய குணாதிசயங்களை எல்லாம் கொடுத்தார். அவர்களாலே கடவுளை போல இருக்க முடியல. ஆனால் கடவுள் மனிதனாக இயேசுவிலே வந்து பிறந்தார். அந்த முழு ஆளுமை, அந்த முழு நேச்சர் இல்லை, இயல்பு, அந்த முழு நேச்சரும் அந்த தன்மையும் இயேசு கிறிஸ்துவிலே வந்தது. அப்படின்றது கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற வேளையிலே இயேசு வந்து பிறக்க போகிறார் என்ற நற்செய்தி யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது என்றால் முதலாக 2 பேருக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த 3வது பகுதி. முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, முதலாவது மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. என்னென்ன? உன்னிடத்திலே பிறக்க போகிற குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று மரியாவுக்கு சொன்னார். இது எப்படி ஆகும் என்றார். ஆனால் கடவுள் இது நடக்கும் என்று சொன்னார். அது அப்படியே ஆகட்டும் என்று மரியா அதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். 2வது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா, யோசேப்புக்கு சொன்னார்கள். ஆகையால் இங்கே யோசேப்புக்கு 2வது முறை நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உனக்கென்று ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவளிடத்திலே கடவுள் மனிதராக வருகிறார். எனவே இந்த குழந்தை கடவுளால் உருவாக்கப்பட்டது, எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ மரியாவை ஏற்றுக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். கேள்விகள் மனதில் இருந்தது, ஆனால் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு இந்த நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்றால், முதலாக சம்பந்தம் இல்லாம, இப்போ அப்பா அம்மா ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு அம்மாட்ட சொல்றாங்க, அப்பாட்ட சொல்றாங்க. அதை தாண்டி யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்றால், இந்த சமூகத்திலே கடைநிலை என்று கருதப்பட்டவர்கள். நம்ம என்ன பண்றோம்? படிப்பு வரலையா, போய் மாடு போய் சொல்றோமா இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, இருக்கிறதுலேயே மிகவும் தரக்குறைவான வேலை தான் மாடு மேய்க்கிறது அப்படின்னு நம்ம ஒரு தோற்றத்தை என்ன பண்ணிக்கிறோம், உள்வாங்கி வைத்திருக்கிறோம். அதனால தான் நம்மளை அறியாம சொல்லுகிறோம். இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா உள்ள போனா நீங்களாம் பண்ணி வைக்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ இதையெல்லாம் இழிவாக பார்க்கின்ற ஒரு காலம் இருந்தது. குறிப்பாக யூதர்கள் மத்தியிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே இந்த வந்து பார்த்தனா, மல்லிப்பூ விற்கிறவங்களுக்கு கருவாடு நாற்று அடிக்கும், கருவாடு விற்கிறவங்களுக்கு மல்லிப்பூ நாற்று அடிக்கும். இப்போ கிராமத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்கு சாணம் தெரிகிறோம். நகரத்திலிருந்து வருகிறவங்களுக்கு அது கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, ஏன்னா புதுசா இருக்கும் இல்லையா? அவங்க ஏசிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு சாணம் தெரிகிறதுனால என்ன பயன் என்று தெரியாது. சமூகத்திலே கடைநிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு கடவுளுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் நெடுங்காலமாய் காத்திருந்தார்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லும். இந்த எளிமையான மக்கள் இந்த அடிமைத்தனத்திலே, சமூகத்தின் அடிமைத்தனம், குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண் பெண் என்ற உடனே ஆண்கள் எல்லாம் வந்து பலம் வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். மனைவினா படிச்சிருந்தாலும் பேராசிரியராகவே இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நீ ஊருக்கே பேராசிரியர் இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி, எனக்கு நீ என்ன பண்ணா வேலை செய்யணும், எனக்கு கீழே தான் நீ இல்லையா, இருக்கா இல்லையா? அப்போ குடும்பத்துக்குள்ளே ஆணாதிக்கம் என்பது இருக்கிறது. சமூகத்திலே போனாலும் பெண்களை 2ஆம் தரமாக நடத்துவது அல்லது படிப்பு இல்லாதவர்களை மட்டமாக நடத்துவது, இப்படி எல்லா நிலைகளிலும் பணம் அடிப்படையில் பார்த்தோன்னா ஏழை பணக்காரர், ஏழைகளை அசட்டை செய்வது, இப்படி எல்லா நிலைகளிலுமே ஒரு இன ரீதியாக, சாதி ரீதியாக
அல்லது மொழி சார்ந்து, பாலினம் சார்ந்து, தொழில் சார்ந்து மற்றவர்களை அசட்டை செய்து புறம் தள்ளி வைக்கின்ற ஒரு நிலை அந்த நாட்களிலும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கதான் செய்யுது இல்லையா? இப்படிப்பட்ட சூழலே அந்த சமூகத்தின் கடைநிலையிலே இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட மேய்ப்பர்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பு என்பது முதலாவது அறிவிக்கப்படுகிறது. யாருக்கு விடுதலை தேவையோ அவங்களுக்கு தான் முதல்ல நற்செய்தி. பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவையே தவிர சுகமாய் இருக்கிறவனுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு யாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, யாருக்கு நம்பிக்கையை கொடுத்தது என்றால், இந்த சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த ஏழை மக்களுக்கு எப்படியாகிலும் என்னை மீட்பதற்கு ஒருவர் வரமாட்டாரா, என்னை சமத்துவத்திற்கு நேராக உருவாக்குவதற்கு வழிநடத்துவதற்கு ஒருவர் வரமாட்டாரா, என்னை படிக்க வைக்கிறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, எங்க அப்பா அம்மா இல்லாத இடத்துல என்ன பிள்ளையாக வளர்ப்பதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களா, என்னை தத்தெடுத்துக்க மாட்டாங்களா? இப்படிப்பட்ட தேடல்களோடு இருக்கின்ற பிள்ளைகளும் பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட பெற்றோர்களும் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களை தத்தெடுத்துக் கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்பு செலுத்துகிறார்களோ, விசாரிக்க ஆள் இல்லாத மக்களை யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இயேசுவினுடைய மறு சாயல். ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் அதை யாருக்கு செய்யறான், எனக்கே செய்யறான். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ கடவுள் இந்த உலகத்தில் என்ன செய்யறாருன்னா, தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், மீட்க வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்ற எதிர்நோக்கு இருக்கின்ற மக்களுக்கு கடவுள் இந்த உலகத்திலே மீட்பராக வருகிறார். அப்ப அதிகப்படியான ஒடுக்குதல்கள், அதிகப்படியான நெருக்குதல்களில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி முதலாவது போய் சென்று சேர்கிறது. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா ஆமா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க படிக்காதவங்க. படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க இருக்கிறாருன்னு கேட்பாங்க. எப்படி இருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஏன்னா ரிசர்ச் பண்றோம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு தேடல். அப்ப நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவை காட்டிலும் விசுவாசம் என்பது தேவை என்பது சமயத்தினுடைய பார்வை. அறிவியல் தேவை, அறிவியலே இல்லாத மூடத்தனம் இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. பகுத்தறிவுடன் கூடிய நம்பிக்கை என்பது அவசியம். அதே சமயத்துல எதைத்தான் சொன்னாலும் என்ன விளக்கம் சொன்னாலும் நம்பவே மாட்டேன்றவர்கிட்ட என்ன பண்ணிடலாம், விட்டுடணும். புரியுதா? பகுத்தறிவாளர்கள் சொல்லிட்டு கடவுளை மறுக்கிறவர்கிட்ட போய் நீங்க கடவுளை பத்தி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தேவை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அடிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே அப்படின்னுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பகுத்தறிவு சிந்தனையை பேசிக்கொண்டிருப்போம். ஆகவே பகுத்தறிவுடன் கூடிய ஆன்மீக தேவை, ஆனால் இறை நம்பிக்கை என்பது கண்டிப்பாக தேவை. கடவுளின் மீதான நம்பிக்கை தான் நம்மை மீட்டெடுக்கிறது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவோ பணமோ எதுவுமே கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தராது. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்போ ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு என்பது கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். த லார்ட்ஷிப் அப்படின்றது ஆளுமை, சர்வ அதிகாரமும் இயேசுவின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறதா, எந்த அதிகாரமும் இல்லாமல் எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் ஒடுக்குதல்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மெய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் நற்செய்தி முதலாவது சென்று சேர்கிறது. இது முதல் பகுதி. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த எளிமையான மெய்ப்பர்கள் கடவுள் இங்கே வந்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளத்தை தேடி அந்த க்ஷணமே, ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த க்ஷணமே இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, at that moment,
அந்த நேரத்துல அப்பவே இம்மீடியட்லி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, நான் சொல்லி முடித்த உடனே நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விதமாக மெய்ப்பர்கள் தங்களுக்கு காபிரியேல் தூதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் கேட்டு உடனடியாக மந்தையை வயல்வெளியிலே பாதுகாப்பா பென்சிங்லாம் இருக்கும். அப்படியே விட்டுட்டு போனாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடல. பென்சிங் இருக்கும், அதுக்கு பட்டிக்கு வாசல் இருக்கும், வாசல் படிக்கு உள்ள ஒருத்தர் 10 ரூபாய், வெளியே ஒருத்தர் 10 ரூபாங்க. சரியா? பட்டிக்கு உள்ளேயும் பட்டிக்கு வெளியவும் மெய்ப்பர்கள் இருப்பார்கள். நானே வாசலாக இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு. அப்போ மெய்ப்பர்கள் அந்த பட்டியினுடைய வாசலாக இருக்கிறாங்க. அவங்கள மீறி உள்ள யாரும் வர முடியாது. அவங்கள மீறி அந்த ஆட்டுக்கு எந்த ஆபத்தும் வந்து விடாது. அத்தகைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும். அத்தகைய பாதுகாப்பை அந்த ஆடுகளுக்கு ஏற்படுத்திவிட்டு தாங்கள் கேட்ட அந்த நற்செய்தியை உடனடியாக காணும்படிக்கு அந்த ராத்திரி வேளையிலே மெய்ப்பர்கள் போனார்கள். அதனால தான் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஆராதனை. மெய்ப்பர்கள் அன்னைக்கு அந்த ராத்திரியிலேயே போய் இயேசுவை பார்க்காமல் இருந்தால் இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம இங்க இருக்க மாட்டோம். எல்லாருமே காலையில் தான் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். சரிங்களா? அதனால தான் இந்த ஆராதனை பேரு கிறிஸ்து பிறந்த இரவு. குழந்தை எப்பொழுது பிறகுது? சில பேர் பகல்ல பிறந்திருப்போம், சில பேர் காலையில பிறந்திருப்போம் இல்லையா? நைட்டு முன்னேரத்தில் பிறந்திருப்போம், சில பேர் அதிகாலை நேரத்தில் பிறந்திருப்போம், சில பேர் 2 நாளுக்கு நடுவில் சரியா 12 மணிக்கு பிறந்திருப்பாங்க. அப்ப 2 நாளுமே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இயேசு என்கின்ற குழந்தை நள்ளிரவு நேரத்திலே பிறந்தார் என்பதனால்தான் பிறந்த அந்த நேரத்திலே அட்மிட் பண்ண அந்த நேரத்திலே என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்க போது நம்ம உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் வந்துடும் இல்லையா? அதுலேயும் டாக்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் தான், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த செய்தி சொல்றது இல்லை. சரி, 4 மாசத்துக்கு முன்னாலே பீதியை கிளப்பி காசை வாங்கறதுக்கான ஏற்பாடை பண்ணிடுறாங்க. அந்த பயத்திலேயே ஒரு வேலையும் செய்யாம நாம கண்டிப்பா சிசேரியன் தான் பண்ண வேண்டிய மனநிலைக்கு என்ன பண்றாங்க அம்மா பாருங்க, தள்ளப்படுகின்ற சூழல். ஆனால் உண்மையாகவே ஒரு நல்ல டாக்டர் இருந்ததுமா, உங்க மகளுக்கு சுகப்பிரசவம் தான் ஆக போகுதுன்னா, குழந்தை பிறக்க போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி. சுகப்பிரசவம் ஆனா செலவும் கம்மி, மகளுக்கு பாதிப்பும் குறைவு. அப்ப 2 தனியான மகிழ்ச்சி இல்லையா? அந்த விதமான ஒரு நற்செய்தியினுடைய பெற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவத்தின் ஊடாக அந்த மெய்ப்பர்கள் நெடுங்காலமாய் காத்திருந்த அந்த காத்திருக்குதல், அந்த காத்திருதலுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இனி நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்பொழுதே போய் பார்ப்போம் என்று சொல்லி மெய்ப்பர்கள் ஆண்டவர் இயேசு பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த நேரத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் அனைவருமே அந்த மெய்ப்பர்களுக்குள்ளே இருந்த அந்த ரெடினஸ், அந்த ஆயத்த நிலை இருக்குல்ல. எப்பொழுது கிறிஸ்துமஸ் வரும்? என் பிள்ளைங்க கேட்டேன், அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பா போட்டுக்கிறேன். இல்லை இல்லைப்பா, நாளைக்கு தான்ப்பா கிறிஸ்துமஸ். அப்போ அந்த ஆர்வம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம், ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோம், இதுதான் இப்படிதான் அப்படின்னு. குழந்தைகளுக்கு அது தெரியாது. அப்ப அந்த குழந்தை மனம் உடையவர்களாகத்தான் அந்த மெய்ப்பர்களும் இருந்திருக்கிறார்கள். உடனடியாக காசல் எஃபெக்ட் எல்லாம் அவங்க என்ன பண்ணல, பார்க்கல. உடனடியாக அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவர் இயேசுவை தொழுது கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் காண்பதற்கு எப்போதும் தீவிரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு வார்த்தையாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அப்போ வாழ்வளிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு கடவுளின் வார்த்தை சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை, அவருடைய மீட்பை நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்றோம், அறிவிக்கிறோம். இதை நாம் உள்வாங்கினவர்களாக, மெய்ப்பர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆயத்தம், அந்த ஒப்படைப்பு, அந்த ரெடினஸ், அந்த உற்சாகம், உடனடியாக பயணப்பட வேண்டும். இந்த விதமான குண அதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். 10 கன்னிகைகள் படிக்கும்போது என்ன சொல்றாங்க, அவர்கள் எண்ணெய் வைத்திருந்தார்கள், விளக்கு வைத்திருந்தார்கள், தீவெட்டி வைத்திருந்தார்கள். இந்த விதமான ஆயத்தங்கள்
இருப்பது போல மேய்ப்பர்கள் ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு உடனடியாக தீவிரமாய் புறப்பட்டார்கள். எந்த இடங்களிலெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தீவிரமாய் போய் நன்மை செய்கின்றவர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்புவிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை நாம் காண முடியும். அங்கே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே மக்கள் தேவையில் இருக்கிறார்களோ, எங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, எங்கே விடுதலை தேவைப்படுகிறதோ அங்கே விடுதலையை நாம் உண்டாக்குகின்ற போது, வாழ்வை ஏற்படுத்துகின்ற போது, சுகத்தை உண்டாக்குகின்ற போது, விசாரிக்க ஆள் இல்லாதவர்களை விசாரிக்கின்ற போது அந்த மக்களிடத்திலே நாம் கிறிஸ்துவை காண முடியும். அந்த மக்களிடத்திலே நாம் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ நாம் சில நேரங்களில் மேய்ப்பர்களை போல இருக்கணும், சில நேரங்களில் காபிரியல் தூதனை போலவும் இருக்கணும். சரிங்களா? அப்ப நமக்கு ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகின்ற போது நாம் மேய்ப்பர்களை போல் தீவிரமாய் போய் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும். அதோடு நின்று விடாமல் அவர்கள் கண்ட ஆண்டவர் இயேசுவை அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அறிவித்தார்கள். நற்செய்தி பணியாளர்களாக மாறினார்கள். காபிரியல் தூதனுக்கு அப்புறம் இயேசுடைய பிறப்பை அதிகமாய் அறிவித்தவர்கள் யாரு? மேய்ப்பர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று அந்த அடையாளம் கொடுக்கப்பட்ட போது எல்லா இடத்திலையும் அதை போய் சொன்னார்கள். நாம் கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை ருசித்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆலயம் வழிபாடு, அப்புறம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அதன் பிறகு பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ பஜனைக்கு போக போறாங்க. இதுவரைக்கும் பஜனைக்கு போகாதவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பிள்ளைங்களோட போய் சும்மா ஒரு வாக் போயிட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் இந்த வார்த்தைகளையும் இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராங்க. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு மூன்றாக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, இந்த வேளையிலும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி படுகிறோம். அன்றைக்கு மேய்ப்பர்கள் குழந்தை இயேசுவை காண்பதற்கு தீவிரம் காட்டியது போல நாங்களும் கிறிஸ்துவை காணவும், கிறிஸ்துவை தேடவும், கிறிஸ்துவிலே கண்டுகளிக்கவும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் எப்போதும் நாட்டம் உள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய், துடிப்புள்ளவர்களாய் இருக்கும்படி உடைய ஆவியாளர் வழியாக எங்களை ஆற்றப்படுத்துகிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும், தூய ஆவியாளருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும், மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்தலும் இன்றும் என்றும் எல்லா காலம் நம்மிடம் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.